தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் கார்கள் வழங்கப்படுவது தொடர்பான விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அது குறித்த சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளார் அமைச்சர் ராஜ்மோகன். சட்டமன்றத்தில் இது குறித்து எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், அரசின் இந்த நடவடிக்கை குறித்த உண்மையான நோக்கத்தை பேரவையில் வெளிப்படுத்தினார். சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார்கள் வழங்கப்படுவது குறித்து பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் என்றார். ஆனால் இந்த வாகனங்கள் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சொந்தமாக வழங்கப்படவில்லை என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இவை முழுக்க முழுக்க அவர்களின் தொகுதி பணிகள் மற்றும் மக்கள் சேவை பயன்பாட்டிற்காக மட்டுமே தற்காலிகமாக வழங்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அவர், உறுப்பினர்களின் 5 ஆண்டு பதவிக்காலம் முடிகின்ற போது அரசு சார்பில் வழங்கப்பட்ட இந்த கார்கள் அனைத்தும் முறைப்படி அரசிடமே திரும்ப பெறப்படும் என்றும் உறுதியாக தெரிவித்தார். அரசின் பொது பணத்தை செலவிட்டு கார்கள் வாங்கி தருவது குறித்து எதிர்க்கட்சிகளும் பொதுமக்கள் சிலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் அளித்த இந்த தெளிவான விளக்கம் நிலவி வந்த தேவையில்லாத சர்ச்சைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்துள்ளது.